ஹாய் எல்லாருக்கும். இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹாதிக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. அண்ட் வீடியோ வந்து கொஞ்சம் நாளைக்கு இப்போ வந்து லஞ்ச் பேக் வீடியோ ஸ்டாப் ஆகிருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து மேபி இந்த வருஷம் அவன் முடிகிற வரைக்கும் கூட ஸ்டாப் ஆனாலும் ஆகும். அதுக்கான ரீசன் என்னென்னா, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கு எனக்கு. இந்த வருஷம்னா இவன் ஸ்கூல் முடிகிற வரைக்கும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிகிறது. சரி சரி. இப்போ வந்து இதெல்லாம் கழுத்து லெக்கு பெயின் ஃபுல்லாக மசில் நார்மலாக இருக்குது. என்னாச்சுன்னா, நிறைய பேர் வீடியோல லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் மந்த் ஃபுல்லாமே நீ வீடியோவில் பார்த்துட்டு நிறைய கமெண்ட் பண்ணீங்க. அக்கா இங்கே ஃபேஸ்லாம் வந்து ஒரு மாதிரி வீங்கிடுச்சு, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறீங்க, டயர்டாக இருக்கீங்க போல், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு. உண்மை தான். காலையில் வந்து என்னால் எந்திரிக்கவே முடியாது சுத்தமாக. நான் எந்திரிச்சேன்னா அப்படியே எனக்கு என்னோடய தலையிலேருந்து இந்த இடம், இந்த கை, இந்த கால் ஃபுல்லாமே அப்படியே நம்னஸாக இருக்கும். நிற்க கூட முடியாது, அப்படியே உடம்பு உலட்டும். அப்போ இவனும் எந்திரிச்சு வந்து அழுதுருவான், இவனும் தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு சமைக்கிறது. அப்போ இவனை தூக்கி வச்சுக்கும் போது இவர் வந்து அவனை பார்த்துப்பாரு. ஹார்விக்கு கிளப்பணும், அவனை ரெடி பண்ணணும். இவன் வந்து இப்போ தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், நீயா வந்து ஷூசாக்ஸ் போடணும், நீயா வந்து சாப்பிட்ணும், நீயா வந்து ரெடி ஆகணும்னு இப்போ தான் அவனை வந்து சொல்கிறோம். என்னன்னா சின்ன பிள்ளை, நம்ம எல்லாமே பழக்கிட்டோம் செஞ்சு விட்டு, அதனால் அவர் அதெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு நிலமை. ஸோ அந்த மாதிரி போச்சு. அது மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஓரளவுக்கு வந்து நான் டாலரேட் பண்ணேன். கொஞ்ச நாள் வந்து ஐஎஃப்டி அல்ட்ராசவுண்ட் அதெல்லாம் வச்சோம் கழுத்துக்கு. சரி, கழுத்து தான் நமக்கு பிரச்சனை போல் அப்படின்னு போய் வச்சிட்டோம். அப்போ வந்து கழுத்தில் வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்குது, அந்த செர்விக்கல் போனில் C4ல் டிஸ்க் பல்ஜ் இருக்குது. அதனால வந்து உங்களுக்கு இந்த கை பெயின், தலை ரேடியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நர்வ் கம்ப்ரெஷன் இருந்தால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதுதான் இருக்கு. குட் பாய். அப்போ வந்து சரி இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஐஎஃப்டி இதெல்லாம் வச்சு கொஞ்சம் பெயின் கொஞ்சம் வந்து ரெடியூஸ் ஆச்சு. அவன் போயிட்டு இழுக்க போறாங்க வச்சுக்கோ. அப்புறம் வந்து பெயின் கொஞ்சம் வந்து ரெடியூஸ் ஆச்சு. சரி, ரெடியூஸ் ஆகுது, நம்ம வந்து நார்மலாக வேலை பார்க்கலான்னு சொல்லி இப்படின்னா நம்ம சில இதை பார்த்து தான் ஆகணும். ஃபேமிலியில் இருக்கிறது, இவனை முக்கியமாக இவனை மெயின்டைன் பண்ணுறது. பிடிச்சி ட்ரைபாட் எடுத்துட்டான். ஒருத்தவன் வச்சு வீடியோ எடுக்கிறதே கஷ்டம்ல. அப்புறம் சரி ஓகே வச்சுட்டு நம்ம பண்ணி தான் ஆகணும் சில வேலை அப்படிலாம் போச்சு. நம்ம பார்க்குறத நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, அது பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி இருந்தது. சில ஹெல்ப்புக்கு நம்ம வந்து சப்போர்ட் ஆள் இங்கே வச்சுருந்தோம். ஹெல்ப்புக்கு வருவாங்க போவாங்க, நடுவில் வந்து நின்றுவாங்க. ஸோ அது நிறைய ஃபேஸ் பண்ணோம். வருவாங்க வரமாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணோம். ஸோ அவங்க வராதப்போ நம்ம மெயின்டைன் பண்ணுறது, நமக்கு ஒரு பர்மனெண்ட்டாக ஆள் சப்போர்ட்டுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக ரொம்ப பெயின் முத்திருச்சு. அதாவது இந்த பேக்கும் இந்த காலும் லெஃப்ட் காலும் வந்து நிற்க முடியல என்னால் சுத்தமாக. அந்தளவுக்கு ஒரு பெயின் வந்துருச்சு. ஹாஃப் டே ஸ்கூல் இருந்ததுனால சரிம்மா படுத்து சிலது வந்து பார்க்குற மாதிரி இருந்தது, அவாய்ட் பண்ண முடியல. சரி ஓகே நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் பெயினோட. அப்புறம் வந்து எனக்கு வந்து என்னென்னா, நான் ரொம்ப பெயின் இருக்குன்னா நான் வந்து சொல்லிக்க மாட்டேன் அந்தளவுக்கு. சரி சமாளிக்கலாம் அப்படின்னே இருப்பேன். ஓரளவுக்கு தாங்க முடியல, இல்லை ரைட்டு இது வந்து நம்ம பார்க்கணும் இந்த டைமில் அப்படின்னு எனக்கு வந்து ரியலைஸ் ஆகும். அப்போ வந்து நான் போய் அவர்கிட்ட சொல்லிடுவேன், இந்த மாதிரி ரொம்ப வந்து பெயினாக இருக்குது, பார்க்கலாமா டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னாலுமே அவர் புரிஞ்சுப்பார். சரி எதுவும் டக்குன்னு வந்து ஒரு பெயின்னு சொல்ல மாட்டா, சொல்கிறா. ஹாஸ்பிட்டலுக்கும் போகணும்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஹாஸ்பிட்டல் பார்த்தா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த பெயினுக்கும் பேக் பெயினுக்கும் சம்மந்தம் கிடையாது, பட் வந்து நீங்கள் ஒரு எம்ஆர்ஐ எடுத்துருங்க, இதுக்கு எப்படி செர்விக்கலுக்கு எம்ஆர்ஐ எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி எம்ஆர்ஐ எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டு எம்ஆர்ஐ எடுத்தோம். நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் வந்து வெளியே போயிட்டு வந்தது கொஞ்சம் காரில் 1 மணி நேரம் உட்காந்தா முடியல. கரெக்டாக ஒரு 10-15 நிமிஷத்தில் என்னால் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கவே முடியாது. இவனால இப்போ ஒரு பர்சன் கூட்டிட்டு போக கூடாது. சின்ன பிள்ளைங்கலாம் அங்கே கூட்டிட்டு போக கூடாதுடா பாப்பா, அதான் எடுத்து கூட்டிட்டு சரி சரி ஓகே ஓகே எல்லாமே இப்படி சொல்ல முடியும், சின்ன பசங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல முடியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ எடுக்க சொன்னாங்க. நாங்களும் வந்து சரி இந்த 10-15 மினிட்ஸில் வந்து ஒரு பொசிஷனில் இருக்க முடியல. உட்காந்தா 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல, சாஞ்சு தான் இருக்கணும். அப்புறம் நின்னாலும் நிற்க முடியாது, நடந்தால் நடக்க முடியாது. ஒரு போஸ்டர் வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே மெயின்டைன் பண்ண முடியல. இந்த லெஃப்ட்டு கால் வந்து சுத்தமாக வந்து நம்மளுக்கு நிற்கவே முடியாது, இடுப்புலேருந்தே வந்து மறத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. சரி இது ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து எம்ஆர்ஐ வந்து இது தப்பாக இருக்கே அப்படி சொல்லிட்டு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம். எம்ஆர்ஐ ரிப்போர்ட் வந்துச்சு. ஒன்றும் இப்போ ஃபோட்டோ மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, அது ஒன்றுமே புரியலை. எம்ஆர்ஐ வந்தோடனே நம்மளை எதனா தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தோம் நாங்கள். அதில் வந்து எதுவுமே புரியலை, ஒரு வட்டமாக ஜிலேபி மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஓகே ரிப்போர்ட் போய் டாக்டர்கிட்ட காமிக்கலான்னு சொல்லிட்டு போய் காமிச்சோம்.
காமிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டடி ரிப்போர்ட் வந்தது. அது வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவனுக்கு இந்த ஸ்பின் கொடு உட்காருவான். குட் பாய். அப்புறம் வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா L3 L4 டிஸ்க்கு வந்து பல்ஜ் ஆகிருக்கு. ஆல்ரெடி C4 நமக்கு பல்ஜ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் L4 அண்ட் L5 வந்து ஃபுல்லாகவே பல்ஜ் ஆகி அந்த லம்பார் டிஸ்க்கு வந்து நர்வ் கம்ப்ரெஷன், அந்த நம்ம காலுக்கு போகிற அந்த நர்வை வந்து அமுக்கி இப்படி டைட்டாக வந்து வச்சுருக்கு. ஸோ அந்த நர்வ்லேருந்து ரத்தம் வந்து ஓட்டம் இருக்காது. அதனால் வந்து நம்னஸ் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது கழுத்துக்கு ஃபிசியோதெரப்பி வச்சோம்ல, அந்த மாதிரி இதுக்கு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. வலி அப்படியே ரொம்ப நீங்கள் தாங்க முடியாமல் இருக்கிறதுனால எபிட்ரூவல், நம்ம ப்ரெக்னென்ட் இந்த டெலிவரி டைமில் ஒரு வலிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அது மாதிரி ஒரு ஸ்டிராய்டு இருக்குது. அது வந்து எலும்பில் போட்டுக்கோங்க, ஸ்பைனல் கார்டில். சரி நான் சொல்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. உன் ஃபோன் கொடுத்து நீ காணாமல் போகிறேன். டாடி ஆக்சுவலாக டாடி எழுப்பி டாடியை எல்லாமே பண்ணுவார். டாடி காசு கொடுத்து நான் போய் அங்கே ஃபுட்டு வாங்கிட்டு சாப்பிட்றேன். ஸ்கூல்லையா? அதான் நான் மாதிரி நூடுல்ஸ் அது மாதிரி தான் கொடுப்போம். வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ், வெஜ்ஜு பிரியாணி. ஆமாம், இவனுக்கு வந்து ஏப்ரல் 18 வரைக்கும் ஸ்கூல் இருக்குது. நாங்கள் அனுப்பாமல் வச்சுக்கிட்டோம். சரி, அவன் வீட்டில் இருக்கிறது அவனுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. சரி, ஓகேம்மா, பண்ணிக்கலாம் அப்படியே. ஓகேவா? குட் பாய் தான் நீனு. ஆனால் மம்மி சாப்பாடு மிஸ் பண்ண மாட்டியா நீனு? உனக்கு நீ என்னோட சாப்பாடுல வேஸ்ட் பண்ணல, இந்த டைம்ல உனக்கு வந்து நீ ரியலைஸ் பண்ணுவ, ஐயோ மம்மி சாப்பாடு எவ்வளவு பெஸ்ட். நான் எதுக்கு வேஸ்ட் பண்றேன்? என்ன பண்ணுவ? நான் லஞ்ச்ல நான் நிறைய சாப்பிடுறேன், வலிச்சு சாப்பிடுறேன். சாப்பிட்டுட்டியா? வேஸ்ட் பண்ணலையா என் சாப்பாட? ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்தியே கொஞ்ச நாள் திரும்ப, அந்த மாதிரி இனிமேல் பண்ணாம இருப்பேன். சாப்பிடல. சரி, ஓகே. எனிவேஸ், இது ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர்ஜரி வந்து பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட். நமக்கு வந்து அந்த நர்வ் கம்ப்ரெஷன் ஆகுறது அதை வந்து விலக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்ஜரி பண்ணி ஓப்பன் சர்ஜரியும் பண்ணலாம், இது எண்டோஸ்கோப்பிலையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயமா இல்லையா சர்ஜரி பண்ணணும்? பயமா தான் இருக்கு. பயமா இருக்கா? நெக்ஸ்ட் இயர் பண்ணுவேன். ஓரளவுக்கு பண்ணாமலே இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத தான் நாங்கள் இப்போ யோசிக்கிறோம். நாங்கள் டெய்லி இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோம், வீடியோஸ் எதுவுமே போட முடியல, அதனாலே ஒரு மாதிரி மென்டல் டிப்ரெஷன் ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், அக்டோபர் வரைக்கும் நீ ஹாஸ்பிட்டலே ஸ்டே பண்ண. அக்டோபர் 2 நீ வீட்டுக்கு வா. ஏன் இப்போ அக்டோபரில் உன் பர்த்டேக்கா? மந்த்து கூட தெரியாமல் ஒருத்தன் நமக்கு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இப்போ ஏப்ரல் மே மார்ச், அக்டோபர் 31 பர்த்டே. ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நான் அக்டோபர் 2 சொல்கிறேன். 2 யாரா 7 மாதம் ஆஸ்பத்திரியில் இருக்க சொல்கிறான். சரி, இதுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ட்ரை பண்ணலாம், சர்ஜரி இல்லாமல் நம்ம ஒரு வழி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஆயுர்வேதாலயா அந்த மாதிரி ஒரு இதுக்கு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்களும் பார்த்துட்டு 20 நாள் அட்மிஷன், அவங்க 21 நாள் இந்த மசாஜு, நேச்சுரோபதி, யோகா, அக்குபஞ்சரு எப்படி நீ பண்ண முடியும்? நீ பண்ணலாம், அவங்க பண்ண வைப்பாங்க. காலையில் 7 மணிக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து அந்த பத்திய சாப்பாடு எல்லாமே கொடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு ஓகே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவங்கக்கிட்ட நாங்கள் இது நிரந்தர சொல்யூஷனான்னு கேட்டதுக்கு, இல்லை இது வந்து பர்மனெண்ட்டு கிடையாது, நீங்கள் வருஷம் வந்து இதே மாதிரி தங்கி மெயின்டைன் பண்ணணும். அதாவது அந்த இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுறாங்க. 21 நாளில் அந்த வீக்கம் போய் அந்த அழுத்தம் இருக்குல்ல, அந்த அழுத்தத்தோட இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுறேன். நீங்கள் வந்து 6 மாதம் 1 வருஷத்தில் திரும்பி வந்து இதே மாதிரி தங்கி நீங்கள் இதே மாதிரி பண்ணணும்னா, அப்போ எங்களுக்கு புரிஞ்சது ஒரு விஷயம் என்னன்னா, சரி இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரே இது என்ன பண்ணுவாங்கன்னா, பெயினை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் எல்லாரும் பண்ணுறாங்க. இந்த வலியையும் இந்த காலுக்கு பரவுற நம்னஸையும் வந்து கம்மி பண்ணிடலாம். இந்த பெயினை வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெயின் நார்மல் ஆயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் நம்ம வேலை பார்க்கும்போது ஏதாவது போஸ்டர் கரெக்ஷனு, ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம், ரொம்ப நேரம் நின்று கிச்சனில் செஞ்சுட்டோம், ரொம்ப நேரம் நடந்துட்டோம், இவனை தூக்கி இடுப்பில் ரொம்ப நேரம் நான் வச்சுட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்னால மறுபடியும் ட்ரிகர் ஆகும். சரி, இப்போ இதில் நமக்கு புரிஞ்சது என்னென்னா, சரி இது அவங்க சொன்னால் அந்த சர்ஜரினா இது பண்ணி விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அந்த இன்ஃப்ளமேஷன் இருக்காது. மற்ற எல்லா ட்ரீட்மெண்ட்லேயும் இந்த பெயினை கம்மி பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு. சரி, அவ்வளோ தூரம் போய் 20 நாள் தங்கி பெயின் கம்மி பண்ணுறதுக்காக நம்ம இது பண்ணணுமா? அப்படி பிள்ளைங்களை விட்டுட்டு வேணா கஷ்டம், நான் இல்லாமலாம் இருக்கவே மாட்டான் சுத்தமாக. இதெல்லாமே யோசிச்சு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அப்புறம் இவர் சொல்லிட்டாரு, நம்ம அது ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வேணால் டைம் இவனுக்கு ஸ்கூல் லீவு அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ உனக்கு பெயின் தாங்காமல் இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டுக்கலாம். 1 டே போனால் அது 1 டே அட்மிஷனில் முடிச்சிருவாங்களா. இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த பெயினை ரெடியூஸ் ஆகும். அப்போ கூட அந்த பெயினும் ஒரு 3 மாதத்துக்கு கம்மியாகும். அந்த 3 மாதம் நல்லா ரெஸ்ட் எடுத்து எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி
முடிவெடுத்திருக்காரு இவர், அந்த மாதிரி முடிவெடுத்திருக்காரு. சரி நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு வரலான்னு டாக்டர் வந்து ஒரு 5 டேஸ்க்கு மெடிசின் கொடுத்துருக்காங்க. அந்த மெடிசின் வந்து அதுவும் டவுட் தான், யோசிச்சுட்டு தான் இருக்கும் இப்போ. காலையிலையும் நைட்டும் அந்த மெடிசின் போட்டு ஃபுல்லாக தூங்க சொல்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் படுத்து தூங்க மட்டும் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சில போஸ்டர் கரெக்ஷன் சொல்கிறாங்க. இல்லை வந்து எங்களுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. நீங்கள் வந்து எதனா கரெக்டான ட்ரீட்மெண்ட் இதுக்கு இருக்குது அப்படின்னா அதுவும் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதை சரி பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து பழைய மாதிரி இருக்க முடியும். எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. எவ்வளோ நார்மலாக இருக்கணும் நம்ம ட்ரை பண்ணாலும் கூட இது மாதிரி நமக்கு ஒரு விஷயம் அந்த லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டில் போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும்ல, அப்போ வந்து நமக்கு அப்படியே ஸ்பீட் பிரேக்கரில் போய் ஸ்லோவாகி அந்த இடத்துல அமுங்கின மாதிரி இப்போ வந்து ஒரு அமுங்கின ஒரு ஃபீலில் நான் இருக்கேன். இதுலேருந்து வெளியில் வரணும். இது என்ன மாதிரி ஒரு பிரச்சனை, எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. பட் என்னால் வந்து ஒரு நார்மலான ரொட்டீன் பண்ண முடியலை எந்த ஒரு விஷயமும். இந்த மாதிரி இருக்கிறதே எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. பட் இதுலேருந்து நான் வரணும், நான் ரெடி ஆயிடணும் அப்படின்னு நான் மனசளவில் நான் நினச்சிட்ருக்கேன். இப்போதைக்கு டேப்லெட்டில் போயிட்டுருக்கேன். இவனை எப்படின்னா ஸ்கூலுக்கு, ஏன்னா இவனும் ரொம்ப இதுவாக இருக்குது, ஸ்கூலுக்கு போகணுன்னு கேட்குறான், வீட்டில் இருந்தால் போர் அடிக்குதுன்னு. அதான் அவர் சொல்கிறாரு, அவர் காலையில் அனுப்பிச்சிடுறேன், அங்கே ஸ்கூலில் வந்து கேன்டீனுக்கு சொல்லி பே பண்ணி. ஸ்கூலுக்கு போனால் டேடி ஃபுட்டு செய்யட்டுமா? டேடி செஞ்சா ரொம்ப கிளுகிளுன்னு இருக்கும். டேடிக்கு செய்ய தெரியாதுமா, டேடி தோசை மட்டும் தான் ஊற்ற தெரியும். டெய்லி தோசை சாப்பிட்டு போறியா? போயிட்டான் சாப்பிட கொடுங்கடா, கொடுத்தா உட்காந்துக்கிறேன். ஐயோ சொல்லுடா, அவரெல்லாம் சமைக்க மாட்டாருடா, சமைக்க தெரியாது. சொல்றேன் டெய்லி நைட் ஃபுட்டு எப்படி பண்றது இந்த டாடி கிட்ட அனுப்ப வாட்ஸ்அப்ல. அதை பாக்குறதுக்கே எனக்கு ஒரு நைட் ஆயிடும். பண்ண மாட்டாரடா. சரி கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிற ஃபியூ டேஸ்க்கு நீங்க ஹெல்த் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். என்ன பண்ணணும், நம்ம போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன், பரவாயில்ல, நீ ஹெல்த் பார்த்துக்க. சாப்பிச்சிடுவேன். வீட்டில் செஞ்சாலும் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடுவேன். எந்நேரமும் ஹோட்டல். இதில் இந்த மாதிரி இதில் சந்தோஷமாக வாழ்கிறது இவர் தான். நேற்றெல்லாம் பரோட்டா வாங்கி சாப்பிட்றாரு, என்னையை திங்க சொல்லி வற்புறுத்துறாரு. அது மாதிரி இருக்கிறாரு. என்ன பண்ணணும், என்னை எதுவும் செய்யாத, ரெஸ்ட் எடு. சரி ஓகே, ரெஸ்ட் ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு போனாலும் பரவாயில்ல, 20 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். உடம்பு போனா அப்ப தெரியுது. ஈஸியா பண்ணி பாத்துக்கலாம். அப்படி இருந்தாலும் அந்த ஹோட்டல்ல சாப்பிடுறது சந்தோஷம். சம்டைம்ஸ் நீ மம்மியோட ஹெல்த் பேடா பண்ற, சம்டைம்ஸ் நீ மம்மியோட ஹெல்த் குட்டா பண்ற. ஓ, எனக்கு நல்லதும் பண்ற கெட்டதும் பண்றேன்னு சொல்றான். ரெஜிஸ்டர் பண்ணிட்டான்டா. இல்லம்மா, டாடி எனக்கு நல்லது மட்டும் தான் பண்ணுவாரு, கொஞ்சமா இரிட்டேட் மட்டும் பண்ணுவாரு, அவ்வளவுதான். அது நீ அது உனக்கும் பண்ற. அப்ப டாடி நாளைக்கு இரிட்டேட் பண்ண மாட்டேன், நல்லா பெட் ரெஸ்ட் எடுங்க. வீடியோ ஆன் அண்ட் ஆஃப் வரும், மேக்ஸிமம் வீட்ல இருந்தே போட ட்ரை பண்றோம் நாங்க. ஆமா, நாங்க பல கனவுகள் எல்லாம் போட்டு வச்சிருந்த டிராவல் எல்லாம் போலன்னு கார்ல ஏறி உட்காந்தீங்கன்னா கதை முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. ஆமா, இந்த கால் வந்து லெஃப்ட் வந்து சில்லுன்னு ஆயிரும், நம்னஸ் ஆகி பிளட் சர்க்குலேஷன் இல்லாதனால. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் நான் ரெக்கவர் ஆகிறேன். எனக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணுவீங்க, கண்டிப்பாக பண்ணுவீங்க, பண்ணிக்கோங்க. எனக்கு வேறு எதனா சொல்யூஷன் இருந்தால் கூட சொல்லுங்கள் எங்களுக்கு. நாங்கள் இப்போ இந்த வீடியோ போடுறதுல ஒரு முக்கியமான பர்பஸ், நிறைய பேர்கிட்ட இருந்து நிறையா மீன்ஃபுல்லான கமெண்ட்ஸ் வருது, எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காகவும் ஒரு ரீசன் இது போடுறது. அண்ட் வீடியோ எடுக்க முடியல, முக்கியமாக அந்த லஞ்ச் பேக் வீடியோ வந்து கொஞ்சம் பிரேக்குன்றதை தெரிவிக்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த விஷயத்த ஒரு மாதிரி ஓரலாக தான் சொல்லியிருக்கோம். ரொம்ப கூட இன்டெப்த்தாக அனுதாபமாக பேசுகிற ஐடியா எங்களுக்கு இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் போகலை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நாங்கள் வீடியோ ஸ்டாப் ஆயிடுச்சு, வீடியோ பிரேக் எடுக்கிறோம். வேணும் நீங்கள் பழைய வீடியோ பார்த்து ஜாலியாக இருக்கோங்க. ஏதாவது பழைய வீடியோ நாங்கள் அப்புறமா வீடியோ பேக் டு ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்போ நீங்கள் ஜாலியாக பாட்டி போட்டு இருங்க. அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். நான் கம்பேக் வந்துடுவேன், சீக்கிரமே கம்பேக் வருவேன். எனக்கு வந்து இருக்க மாட்டாங்க, வீடியோவே ஸ்டாப் ஆயிடும் கொஞ்ச நாள் மட்டும். தேங்க்யூ ஸோ மச். 5 days 10 days அதுக்கு மாதிரி சாரா வர மாட்டாங்க. 5 days 10 days மட்டும் சாரா வர மாட்டாங்க. அந்த 5 days ரொம்ப மினிமல் டைம் தான். 5-10 daysன்றதே நான் ரொம்ப பிரயாசப்படுறோம் நாங்கள் 2 பேரும். அந்த 5-10 daysலேயே நான் ரெக்கவர் ஆயிடணும்னு. லெட்ஸ் see. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய் கைஸ்.